அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இக என்ற சொல்லை பார்ப்போம். இதுவரையில் நாம் ஆ என்ற இரு சொல்லின் ஒரு சில முக்கிய சொற்களை எடுத்து அந்த சொற்களின் அடிப்படை ஆதாரம் இன்றைய பயன்பாடு வரை ஒவ்வொரு சொற்களாக உயிரெழுத்துக்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் இக இ என்ற சொல்லில் ஆரம்பித்து இக என்ற சொல் இ என்ற எழுத்து உயிரெழுத்தாக க என்ற சொல் மெய்யெழுத்தின் முதல் எழுத்தாக உள்ள பல்வேறு சொற்கள் ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும் அந்த உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் இணையும் போது அந்த சொல் ஒரு ஆக்கம் பெற்றுள்ளது. எந்த மொழியிலும் அந்த ஒவ்வொரு சொல்லும் முதல் முதல் உள்ள அந்த எழுத்து பல சொற்களாக உருவெடுத்து உள்ளது என்பதனை நாம் அறிய வேண்டும். இன்று நாம் இக என்ற சொல்லை பார்ப்போம். இக என்ற சொல் நாம் ஈக என்ற அந்த இரு அடிப்படையில் இயற்கையில் கடந்து செல்லும் நமது ஒரு சுகமான வாழ்வினை எடுத்து செல்லும் நமது இந்த உலகமாகும். அதை அறிந்து கொண்டு நமது முன்னோர்கள் அந்த இக என்ற சொல்லை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தியுள்ளனர். அந்த இக என்ற சொல் இருக்கும் வரை கற்றுணர்ந்து செயல்படுவோம். எழுத்து வருவதற்கு முன்பே நாம் சொல்லில் பயன்படுத்திய அந்த ஒலியின் குறிப்பு தான் ஒவ்வொரு சொல்லாக அமைந்துள்ளது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதுபோல் இந்த இக என்ற சொல்லும் இருக்கும் வரை கற்றுணர்ந்து செயல்படுவோம். இகபர சுகமாக என்று பல வல்லுநர்கள் அந்த காலத்திலிருந்தே வகுத்துள்ளனர். அந்த இகபர சுகமாக என்ற சொல்லினை அற என்ற சொல்லின் பல வகைகளும் ரகவாரியாக செயல்படுவோம். சுகமாக என்ற சொல்லி சுற்றுச்சூழலையும் கற்றுணர்ந்து மானுட பண்புடன் கடமையாற்றி நாளும் செயல்படுவோம். இவற்றை நாம் இகபர சுகமாக அறிந்து செயல்படுவோம் என்ற அந்த கூட்டினர் நமது பரந்துரையிலும் பதிந்து அதனுடைய உள்ளார்ந்த அந்த எழுத்துக்களின் வடிவம் இந்த அமைப்பில் உள்ளது என்பதனை அந்த கரந்துரை சொல்லி பதிந்துள்ளோம். இருக்கும் வரை கற்றுணர்ந்து செயல்படுவோம் இக என்று சொல்லியிருக்கு. பல வகைகளிலும் ரகவாரியாக செயல்படுவோம் பர என்ற சொல்லியிருக்கு. சுகமாக என்ற சொல்லை சுற்றுச்சூழலை கற்றுணர்ந்து மானிட பண்புடன் கடமையாற்றி நாளும் செயல்புரிவோம். இக பர சுகமாக அறிந்து செயல்படுவோம். இந்த கூட்டினை கொண்டு இந்த இகபர சுகமாக என்ற சொல் இந்த உலகத்தில் இவ்வுலகம், இந்த உலகம் என்ற சொல் ஒவ்வொரு கூற்றிலும் வரும்போது உலகம், யுகம், 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 இவ்வுலகம் எனும் சொல் இயற்கை நிலை அடைந்து ஒவ்வொரு மொழியினையும் அவரவர்கள் உச்சரிக்கும் தன்மையை கொண்டு அந்த மொழியினில் நிலைப்பட்டுள்ளது. இந்த தமிழ் மொழியில் இக என்ற சொல்லும் நாம் புரிந்து கொள்ளும் வரையில் இவ்வுலகம் எனும் சொல்லாக பகிர்ந்துள்ளோம். இக என்ற சொல்லினை இயற்கை நிலை அறிந்து வாழ்வு இயல்பினில் கடந்து செல்வோம். இயற்கை நமது நிலையினை இன்றைய கால நிலையினை வரையிலும் அறிந்து வாழ்வு இயல்பினில் கடந்து செல்வோம் என்ற அந்த கூற்றினை கொண்டு அந்த காலத்தில் இக எனும் இடைச்சொல்லாக பயன்படுத்தியுள்ளனர். அதை முன்னிலை அசைச்சொல்லாக வரும் என்று அந்த சொல்லினை தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாக ஒரு காலகட்டத்தில் அந்த ஒளியினை எழுப்பி சொல்லாக பதிந்துள்ள ஒரு காலகட்டத்தில் அந்த இலக்கண முறைப்படியில் செய்க என்றால் வியங்கோல், செய்க என்றால் முன்னிலை, இந்த கண்டிகை என்று சொல்லி கடிகளா அப்படி என்று நமது பகுதிக்கு கிராம பகுதியில் இன்றும் அவர்களை பார்த்தீர்களா என்று சொல்வதற்கு சொல்லுவோம். பட் இந்த சொல்லெல்லாம் மறைந்து விட்டது. தற்பொழுது இந்த சொல்லினை பயன்படுத்தும் கண்டிக இந்த சொல் இந்த பயன்பாட்டு நிலையில் வருகிறது. தொல்காப்பியன் 786 சொல்லதிகாரம் எண் 263 இடையியல் சிறப்பிலக்கம் என்று ஒரு சில சொற்களை பதிந்துள்ளார். மியா என்ற சொல்லலாம் தற்பொழுது சொல் வழக்கத்தில் இல்லை. அவை கேள்மியா என்று கேள் என்ற பொருள்படும். இக கண்டிக கண்டு இக அவர்களை காத்தீர்களா என்று சில பேசும் சொற்கள் கண்டிக, மோ, மதி, இதம், சின் எனும் அவையில் ஆறும் முன்னிலை அசைச்சொற்களாகும். அந்த நிலையில் அசைச்சொற்கள் கண்டிக இந்த இக எனும் சொல்லி பதிந்துள்ளனர். இந்த கூட்டினை நாம் பார்ப்போம். இந்த இயற்கை வாழ்வினை நாம் எதற்காக ஒரு சிலரே வாழ்வில் சுகத்தினை அனுபவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட நமது இதுவரையில் வாழ்ந்த மனிதர்கள் இனங்கள்லாம் ஒரு சிலரே சுகத்தினை வாழ்ந்து அனுபவித்து சென்று கொண்டிருக்கிறது. மற்ற பெரும்பாலானோருக்கும் இந்த
சுகமான வாழ்வு அடிப்படையில் இயற்கை நிலையிலே இல்லை. அதை விதி என்று சொல்லி நாம் வகுத்து அது மாண்டு போகிறோம், இறந்து போகிறோம். இது மானிட பிறவியின் ஒரு அந்த கருத்தை கொண்டு ஔவையார் கூட அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு தேடு நீங்கி பிறத்தல் அரிது என நம்ம முன்னாடி ஔவை பிராட்டியார் அன்றே மனித பிரிவின் உன்னதத்தினை அறிந்துள்ளார், கூறி வைத்துள்ளார். உலகில் செயல்படும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது மனம் மட்டுமே மரணத்தை விடும் என்ற செய்தியும் தான். மனம் என்பது மரணிக்கும் போது நமக்கு உண்டான மாற்றம் என்ன என்பதை காண்போம். இந்த உடலில் ஏற்படும் மாற்றம் பல நாட்களாக ஒரு செயலை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கோம். திட்டங்கள் தீட்டுவோம். அந்த திட்டங்கள் தீட்டும் போது திடீரென்று ஒரு மரணம் செய்கிறோம். அப்போது நமது உடலில் ஒரு விதமான மாற்றம் தொடர்ந்து ஏற்படும். அந்த மாற்றம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது துக்கத்தின் பிரவாகம். உண்மையிலே அந்த பல நாட்களாக தீட்டு வைத்த திட்டமானது செயல் உறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு துக்க செய்தியானது மனதிலே மையம் கொள்ளும். அந்த துக்க செய்தியான மனதில் மையம் கொண்ட பின் அவை கண்ணீராக சாறை சாறையாக துக்கம் எனப்படும் அழுகையினை மனம் தொடர்ந்து உடலின் பிரதிபலித்து அந்த துக்கத்தின் பிரவாகம் நம்மை சூழ்ந்துள்ளோரையும் அள வைக்கிறது. இந்த வாடான சூழ்நிலை அண்டத்தில் உள்ள மனித இனத்திற்கு, அதுவும் அந்த மானிடர்கள் அந்த அண்டத்திலிருந்து ஈர்க்கப்பட்டு மீண்டும் அண்டத்திலே பிரம்மாண்டமாக அலைக்கழிக்கப்படுகிறது என்பதனை நாம் உணர வேண்டும். அந்த உணர்வை கொண்டு நாம் இந்த சந்தர்ப்பம் மிக பிற மகிழ்ச்சியாக உள்ளன. ஆனால் அவருக்கும் இது போன்ற துக்க செய்திகள் வந்தவுடன் அவரும் அந்த துக்கமானது தொற்றிக் கொள்வதே என்பதனை நாம் அறிய வேண்டும். துக்கமா, ஏன், எதற்கு நாம் சிந்திக்க அதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்காது. மரண செய்தி கேட்டவுடன் நமது உடலில் உள்ள அதிர்வலைகள் நம்மை உள்வாங்கியவுடன் அதனுடைய சில நேரத்தில் அந்த மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றம் நாம் எவ்வளவோ மரண செய்திகள் தீ விபத்தில் ஏற்பட்டதெல்லாம் செய்தி வாயிலாக தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்ள அப்பொழுது நம்மை அறியாமலே அவன் கடந்து செல்வோம். இருந்த போதிலும் நமது உறவுகள், சொத்துகள், புகழ், கௌரவம் ஆகிய இழந்த பொழுது நாம் பிரிந்து போகும்போது அழைப்போம். ஏனெனில் இவை நம் வாழ்வு இயல்புகளுடன் ஒத்துக்கொண்டு செல்வதால் அந்த இழப்பு நம்மால், அந்த எதிர்மறையான இழப்புகள் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை நாம் வாழ்க்கையின் நன்கு இயல்புகளாக பொதுவாக உணர்வோம், செயல்படுவோம். எல்லாம் மீது விதி எனும் சொல்லினை தவிர்த்து நல்ல உண்மை நிலையினை நாளும் அறிவோம். இந்த நேர்மறை எண்ணங்கள் என்று சொல்வோம். நேர்மறை என்ற எண்ணங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு உயிரினுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தொடர்ந்து ஏற்படும் ஒரு நல்ல சிந்தனை. அது நேர்மறை எதிர்மறை நடுவில் வந்து ஒவ்வொரு சிந்தனையாக தொடர்ந்து செல்லும். நேர்மறை எண்ணங்களே நம்மை வாழ்வை நடத்தி செல்லும் என்பதனை ஆண்டோர்கள், அறிஞர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தொகுத்துள்ளனர். தற்பொழுது கூட இந்த நூலில் எண்ணங்கள் என்ற நூலில் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இந்த எண்ணங்கள் குறித்து பல கட்டுரைகள், பல நூல்கள் எழுதியுள்ளார். இந்த நேர்மறை எண்ணங்கள் நமது வாழ்வினை தொடர் துன்பங்களும் வேதனைகளையும் வகுத்து வழங்கும் கொடையாகும். அந்த கொடையை நாம் உணர்ந்து அறிவினில் நன்மையின் தொடர்களாக உணர்வோம், செயல்படுவோம். உண்மை நிலை அறிந்து நேர்மறை எண்ணங்கள் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடியும் வரும். அந்த நேர்மறை எண்ணங்களை மறுபடியும் நேர்மறை சிந்தித்து எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நமது உலகில் உள்ள சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து நமது உடலில் உள்ள செல்களில் ஏற்படும் நேர்மறை எண்ணங்களை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம். அந்த துன்பங்கள் வேதனைகளுக்கும் நமக்கு வழங்கும் கொடையாகும். அந்த துன்பங்களை இன்பமாகவும் வேதனைகளை சாதனைகளாக மாற்றுவோம். இகவர சுகம் பெற காரணமாக இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே என்று ஒவ்வொரு நமது செல்களிலும் புற சூழ்நிலை கடந்து செல்லும் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் தன்னுடைய சிந்தனையும் இந்த இகவர சுகம் பெற காரணமாக இருக்கும் இசை இயற்கையின் சைகையை புரிந்து செந்தமிழின் மொழியில் தற்போது
கூறுவது போல அவரவர்கள் மொழியிலும் நன்கு உணர்ந்து அவர்கள் மொழியையும் பார்த்து இந்த ஒரு மரபு தோற்றத்தினை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். இது குறித்து தொல்காப்பியம் எண் 1188 நாம் ஒரு மரபு மற்றும் ரசனையை புரிதும் தோற்றம் அந்த காலத்திலிருந்தே நடனம் போன்ற ஒரு சிறப்பான நமது உடல் இயக்கத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நடனம் கூட ஒரு சிறப்பான நமது உடல் வலிவினை சேர்க்கிறது. இது இந்த காலத்தில் பிக் பாஸ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் கூட தனது வயது வித்தியாசம் பாராமல் அனைவரும் ஒரு ஆடக்கூடிய சூழ்நிலை இன்றும் தொடர்ந்து அந்த நமது மரபு தோற்றம் நமது உடல் செல்களில் தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டுள்ளது. ஒப்பும் தொல்காப்பியம் அந்த கூற்றில் ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றார், கற்பும் ஏறும் எழிலும் என்றார், சாயலும் நானும் நடனும் என்றார், நோயும் வேட்கையும் நுகரும் என்று ஆங்கு பாவையும் பருவும் இவையெல்லாம் நாட்டியல் மரபின் நெஞ்சிற்குழி அல்லது காட்டலாக பொருள் என்று அந்த தொல்காப்பியத்தில் அவர் அந்த காலத்தில் தொடர்ந்து நடந்த செய்தி பதிவுகளும் பகிர்ந்துள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த நாட்டியம் நமது நாட்டில் ஏற்ற மரபு தொடர்ந்து நம்மால் இந்த பாடல் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டையும் உணர்ந்து நமது அகப்பொருள் என்பது காதல் உணர்வுகளை சார்ந்திருப்பது, கற்பு களவு என இரு வகைப்படுவதும், கற்பு முறைப்படுத்தப்பட்ட இல்லற வாழ்வு சார்ந்தும் களவு காதல் வாழ்வு சார்ந்தும் அமைவது. இவை அகப்பொருளாக நாம் கூறுவோம். புறப்பொருள் என்பது வீரம், கொடை, ஒழுக்கம் போன்ற நற்பண்புகள் புறப்பொருளாக புறநானூறு போன்ற தமிழ் இலக்கிய நூல்களிலும் தொடர்ந்து பகிர்ந்து வந்துள்ளனர். அவ்வொரு பாடுபொருட்களை விளக்கிடும் பல இலக்கியங்கள் நமது நாடக வழக்கிலும் தொடர்ந்து பயன்பெற்று இன்று திரை இசை சின்ன திரை வரை தொடர்ந்து அந்த வீரம், கொடை, ஒழுக்கம் போன்ற நற்பண்புகள் எல்லா பண்புகளையும் காட்டி நற்பண்புகளை மேலும் வளர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கில் நாடக வழக்கில் உலகியல் வழக்கில் தொடர்ந்து நமது நல்ல புலநெறி வழக்கம் தொடர்ந்து நமது வாழ்வினை தொடர வேண்டும் என பல்வேறு நூல்களில் தொடர்ந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த தொடரினை அறிந்து உணர்ந்து நாம் மிக என்னும் சொல்லில் இயல்பாக நம் வாழ்வினை கடந்து செல்வோம். அனைவருக்கும் நன்றி.